ஹாய், என்னோட பேர் ஸ்வேதா. நான் வந்து ஜெயங்கொண்டம் அப்படின்ற ஒரு இதுலேருந்து வரேன். நான் வந்து பிகாம் டிகிரி முடிச்சிருக்கேன். அதை முடிச்சுட்டு உடனே தான் வந்து நான் இதை ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோட இது வந்து ஹோம் சர்வீஸ் ஆப் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து ஹெல்ப் அப் அப்படின்ற நேம் வச்சிருக்கேன். இட் மீன்ஸ் எவ்ரி திங் அட் ஒன் பிளேஸ் அப்படின்ற ஒரு இதில் நான் ஹெல்ப் அப் அப்படின்ற நேம் வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து அதோட அபவுட், அதாவது ப்ராஜெக்டை பற்றி எப்படி பார்க்கணும்னா, ஹெல்ப் இஸ் மோர் தென் அன் ஆப். இட்ஸ் யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் இன் கிரியேட்டிங் எ ஹோம் ஃபில்டு வித் கேர் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்ற ஒரு இதில் அபவுட் கொடுத்துருக்கேன். இதில் என்னென்ன ரோல்ஸ் நான் ப்ளே பண்ணேன் அப்படின்றத எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுக்கு எனக்கு வந்து இதை மொத்தமாக முடிக்க அரௌண்ட் 12 வீக்ஸ் ஆச்சு, 3 மந்த் கிட்ட. அண்ட் 60+ ஸ்க்ரீன் நான் இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து டிசைன் ப்ராசஸ் நான் பண்ண ரோல்ஸ் வச்சு டிசைன் ப்ராசஸ் என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, டிஸ்கவர், ரிசர்ச், டிஃபைன், ஐடியேஷன், டிசைன், டெஸ்டிங், அதாவது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்து அதுக்கு ஒரு யூசர் ஜேர்னி பண்ணேன். அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ண யூசர் ரிசர்ச், அது ரிசர்ச் பண்ணதுலேருந்து யூசர் பர்சனாகவும் எம்பத்தி மேப்பிங்கும் கிரியேட் பண்ணேன். அண்ட் தென் வந்து அந்த எம்பத்தி மேப்பிங் கிரியேட் பண்ணதுல கிடைச்சது வச்சு யூசர் ஸ்டோரி என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஃப்ளோ ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு பேப்பர் ஒயர் ஃப்ரேம் பண்ணிட்டு தென் விஷுவலா பண்ணேன். அதுக்கப்புறம் டெஸ்டிங் ப்ராசஸ் ஃபர்தரா இன்னும் பண்ணணும், பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கவர், அதாவது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இந்த எதுக்காக நான் இதை எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னைக்கு புதுசு. இங்க வந்து இருக்கிறப்போ தனியா தான் வீடு எடுத்து தங்கியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஏதாவது ஒரு வீட்ல சர்வீஸ் நீட் தேவை, இல்ல ஹெல்ப் தேவை அப்படின்னா எங்க போய் யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு எனக்கு தெரியல. யாரையும் ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளவு சீக்கிரம் வீட்லயும் நம்ம விட்டுற முடியாது. அப்படி இருக்கிறப்ப இதுக்கு ஏதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கா அப்படின்னு பாக்குறப்ப சென்னையில ஒரு அரௌண்ட் 2-3 ஆப்ஸ் தான் இருந்தது. அதுல பெஸ்டா அர்பன் கம்பெனி மட்டும்தான் இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் ஏன் இதுக்கு ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு பாக்குறதுக்காக நிறைய பேர்த்த கொஞ்சம் பேசி அதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ப்ராப்பரா ஐடென்டிஃபை. அதுதான் இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்ட்ல நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயின்டு கிளீனர் இல்ல ஹெல்ப்பர் தேவை அப்படின்னு பாக்குறாங்க. அது அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து டீட்டெயில்டா நான் வந்து அனலைஸ் பண்ணேன். அனலைஸ் பண்ணி அதை எப்படி இந்த ஆப்ல கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான ப்ராசஸ் என்ன ப்ராப்ளம் வந்து அட்ரஸ் பண்ணுச்சு ஹெல்ப்பர், அதை எப்படி கிரியேட் பண்ணது, அந்த வை டிட் வி கிரியேட் ஹெல்ப்பர் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இதுல என்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வர போகுது ஹெல்ப்பர், அந்த டிஃப்ரென்ஸ் மூலயமா யார் யார் வந்து இதுக்கு வந்து இது அடைவாங்க, யார் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ப்ரொஃபஷனல், நியூ ஹோம்ஸ் வச்சிருக்கவங்க, இல்ல புதுசா சிட்டிக்கு வரவங்க, ஃபேமிலிஸ், எல்டர்லி, தனியா இருக்கவங்க, இந்த மாதிரி இவங்களுக்காக தான் இந்த ஆப் மெயினா கிரியேட் பண்ணது. எங்களோட மிஷின் என்னன்னா ஒரு ட்ரஸ்டட் ஹெல்ப் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான். அதுக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணோம். அந்த சொல்யூஷன் தான் ஹெல்ப் அப் டேக்ஸ் த ஸ்ட்ரெஸ் அவுட் ஆஃப் ஹோம் சர்வீஸ் பை கனெக்டிவ் வித் ட்ரஸ்டட் ப்ரொஃபஷனல்ஸ். என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு யார் யார் பார்த்தேன், அதுல வந்து பிஸி ப்ரொஃபஷனல், ஃபேமிலிஸ், நியூ சிட்டிஸ், எல்டர்லி எல்டர், இவங்கெல்லாம் தனியா இருக்கும்போதோ இல்ல ஒர்க் ப்ரெஷர்னாலையும் இவங்களுக்காக ஃபேமிலிஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காகவும் அவங்களே அவங்க வேலையை செய்யறேன்னு ஒருத்தவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து நம்ம ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் பண்ணேன். அதுக்கு வந்து ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு யூசர் ஜேர்னி கிரியேட் பண்ணேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூசர் ஜேர்னி, ஒரு யூசரா வந்து எப்படி வந்து அதை இது பண்றாங்க, அந்த டாஸ்க் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக யூசர் ஜேர்னி போட்டிருக்கேன். அவங்க ரிசர்ச், அதாவது எங்க ஏதுன்னு தேடும் போது ரொம்ப சேடா ஃபீல் பண்றாங்க. தேடினவங்கள்ட்ட இருந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க ஒரு சர்டைன் ஒர்க்கர்ஸை. அப்ப இருக்கும்போது நியூட்ரலா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்றாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க அதுல இருந்து ஒருத்தவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டு பேமெண்ட் டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சென்ட் ஆஃப் பண்ணிட்டு எசென்ஷியல்ஸ் என்னென்ன தேவை அப்படின்றத வீட்டுல வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் கிடைச்சதும் அவங்க ரொம்ப ரிலாக்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல் மைண்டா இருக்காங்க. அதுக்கு அடுத்தது டிஸ்கவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசர்ச். யூசர் ரிசர்ச் நான் வந்து ஒரு 2 டைப்பா பண்ணேன். ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணேன். அதுக்கு வந்து யார் யார் என்னோட காம்படிட்டர் அப்படின்னு தேடும்போது எனக்கு 10 கிடைச்சது. அதுல 5 மட்டும் ஷோ பண்ணியிருக்கேன். அதுல ஆன்லைன் ரிவ்யூஸ்ல கிடைச்சதுல ஒரு ஆப்ல இருந்து 2 மட்டும் ஷோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம்
அந்த ரிவ்யூல இருந்து என்ன ப்ராப்ளம் அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது தனியா கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கேட்டகரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் கம்பேரிசன், இந்தந்த ப்ராப்ளம் இருக்குன்னா அப்ப அவங்க எந்த மாதிரி ஃபியூச்சர் வச்சிருக்காங்க, எந்த ஆப்ல எந்த ஃபியூச்சர் இன்னும் தேவைப்படுது அப்படின்னு பார்த்துட்டு எதுல இருக்கு இல்ல அப்படின்றத தனித்தனியா எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுல வந்து எது வந்து ஹை யூசரும் கம்மியான ஃபீச்சர்ஸும் இருக்குன்னு பார்த்தா அர்பன் கம்பெனி, பி டாஸ்க் இதெல்லாம் வந்து ஹை ஃபீச்சர்ஸ், ஹை யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எல்லாமே இருக்குது. லோ ஃபீச்சர்ஸ், ஹை யூசர் வச்சிருக்கிறது வந்து மீ ஹெல்ப், விஜய் ஹோம் சர்வீஸ் இவங்கெல்லாம் இருக்கு. நான் இதுல வந்து அதர் கண்ட்ரிஸ் ஆப்பும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் லோ ஃபீச்சர், லோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளதெல்லாம் புக் மை பாய், எல்லோஸ் ஆப் அதெல்லாம் இருக்கு. ஹை ஃபீச்சர்ஸ், லோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது ஜுப்கோ, குக்டி, ஜஸ்ட் லைஃப். இந்த ஜுப்கோவும் குக்டியும் வந்து இன்டைரக்ட் காம்படிட்டர், ஒரு பர்டிகுலர் இதை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் ரிவ்யூ குவான்டிடேட்டிவ் முடிச்சதுக்கு அப்புறம் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். பர்சனலா ஒருத்தவங்க வந்து நான் இன்டர்வியூ, அதுக்கு நான் பர்சனலா ஒருத்தவங்கள்ட்ட அவங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்டர்வியூ மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணேன். அதுல வந்து நான் 2 டைப் ஆஃப் கேட்டேன், ஜென்ரல் கொஸ்டின், ஓப்பன் எண்டட் கொஸ்டின். ஜென்ரல் கொஸ்டின் மூலயமா அவங்க எந்த மாதிரி பர்சன், அவங்க எந்த மாதிரி சரௌண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓப்பன் எண்ட் கொஸ்டின் மூலயமா அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து எனக்கு வந்து இந்த யூசர் இன்சைட் கிடைச்சது. அதாவது அவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றவங்க 3 to 5 years உள்ளவங்க, ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க, அண்ட் மோஸ்ட் ஆஃப் மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒர்க்கர் பண்ற எந்த ஒரு ஒர்க்லயுமே சாட்டிஸ்ஃபை ஆகல, யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண முடியல. வீட்டுல வந்து இந்த மாதிரி குழந்தைங்க அப்படிலாம் இருக்கும்போது யாரையும் டெஸ்ட் பண்ணி விட முடியல. ஸோ எங்களுக்கு ட்ரஸ்டடு நல்ல ஒரு பட்ஜெட்ல எங்களுக்கு வேணும் அப்படின்றப்ப எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் டிஃபைன், நான் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொல்யூஷன் எடுத்தேன். சொல்யூஷனை வச்சு இன்டர்வியூ நிறைய பேர் எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ வச்சு யூசர் பர்சனா கிரியேட் பண்ணேன். நான் மொத்தம் ஒரு 5 யூசர் பர்சனா கிரியேட் பண்ணேன். அதுல 2 மட்டும் இங்க ஷோ ஆஃப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீமதி அப்படின்றவங்க ஒரு 5 to 6 இயர்ஸா மேக்கப் ஆர்டிஸ்டா சென்னையில இருக்காங்க. அவங்க வந்து ஆஃப்டர் பேபி பர்த் வந்து அவங்க பேபியை கேர் பண்ணிக்கவும் அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கவும் ஒரு ஹெல்ப் தேடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி நீட்ஸ் தேவை, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க ஒருத்தவங்களை வீட்டுல விடும்போது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணேன். அவங்களோட மோட்டிவேஷன் எப்படி இருக்கு, அவங்களோட கேரக்டரிஸ்டிக், என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரி பிராண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஓவரால் அவங்களோட பர்சனாலிட்டி எந்த மாதிரி அப்படின்றத பார்த்தேன். அண்ட் இன்னொரு யூசர் பர்சனா வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பண்ணேன். அதுல ஆன்லைன் ரிவ்யூஸ் வச்சு ஒரு பர்சனா கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுலயும் அப்படிதான் கோல்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், பயோ, அவங்க என்ன பர்சன் அப்படின்றது எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதை வச்சு எம்பத்தி மேப் கிரியேட் பண்ணிருக்கேன். அதாவது வாட் தே சே, வாட் தே டஸ், திங்ஸ் ஃபீல், அந்த 4 வேவ், அந்த 4 இதையும் என்ன சொல்றாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத இங்க ரிஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐடியேஷன் எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணேன். இது மூலயமா எனக்கு சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக என் டீம்மேட்ஸ்ட்டு நான் ஒரு யூசரா ஒரு 10 கொஷின்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணேன். அதுல 5 இங்க ஷோ ஆஃப் பண்ணியிருக்கேன். அதுல எனக்கு நிறைய பேர் சொல்யூஷன் கொடுத்தாங்க. அதுல 2 மட்டும் இங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை வச்சு ஸ்கோப் டாக்குமெண்ட், அதாவது என்ன யூசரா என்ன கொஷின் வந்து அவங்க கேட்குறாங்க, அதுக்கு கிடைச்ச சொல்யூஷன் ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்கேன். எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பண்றேன். அதாவது நான் என்னோட ஆப் எப்படி இருக்க போகுது, என்னென்ன வரப்போகுது அப்படின்றத நான் எல்லாமே இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதாவது மெனு சிஸ்டம், ஹோம், மை புக்கிங், சேட் சப்போர்ட், மை ப்ரொஃபைல், இதுதான் மெயினா இதுல இருக்க போகுது. அதுக்கப்புறம் அதுல வர எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். தென் யூசர் ஃப்ளோ, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூசர் ஃப்ளோ, அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆப் பண்ணோடனே ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் வரும். அதுக்கப்புறம் கண்ட்ரி, லாங்குவேஜ் சூஸ் பண்ணுவாங்க. ஆன்போர்டிங் ஸ்கிரீன் வரும். லாகின்க்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கெஸ்டா உள்ள வந்ததுக்கு அப்புறம் மெயின் ஸ்கிரீன் வரும். ஓப்பன் ஆனோடனே அதுல ஹோம் வரும். ஹோம் வந்தோடனே அதுல செட் ஆஃப் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சர்ச் அப்படின்றத ஒன்று சூஸ் பண்ணி அது மூலயமா யூசர் வந்து உள்ள எல்லாத்தையுமே பாக்குறாங்க. சர்வீஸ் சூஸ் பண்றாங்க, கார்ட்ல ஆட் பண்றாங்க, அட்ரஸா இருக்கட்டும், ஸ்லாட் எந்த டைமுக்கு வேணும், ஹெல்பர் எப்படி வேணும்,
பேமெண்ட் மெத்தடு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸை ட்ராக் பண்ணதுக்காக செகண்ட் ஆப்ஷனுக்கு என்டர் ஆகுறாங்க. அங்கேயும் ஒரு 4 டைப் ஆஃப் ஆப்ஷன் வச்சிருக்கேன். அதுல வந்து கம்ப்ளீட்டட் சர்வீஸ், வரப்போர் அப்கமிங் சர்வீஸ் அப்படின்னு எல்லாமே வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். யூசர் ஒரு ப்ராசஸ் முடிச்சுட்டு இங்க வரப்ப அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இங்க இருந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்க அப்படின்றதுனால அதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிட்டு அப்கமிங்ல அவங்க கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை ட்ராக் பண்ணிக்கலாம், இல்லை சேட் பண்ணிக்கலாம். ஸோ சேட் அப்படின்னு வரப்ப தேர்ட் ஆப்ஷனுக்கு வருது. வரும்போது அங்க நியூ சேட் இல்லை கால் ஹெல்ப்பர், எமர்ஜென்சி புக்கிங் அந்த மாதிரி ஏதாவது பண்றதா இருக்கட்டும், இல்லை ஸ்கில் மேட்ச், உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரெஃபரன்ஸ் ஹெல்ப்பர் வேணும் அப்படின்றத பார்க்கறது. அதுக்கப்புறம் கஸ்டமர் சப்போர்ட்டும் இங்க வச்சிருக்கேன். கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மை ப்ரொஃபைல் வரும். மை ப்ரொஃபைல்ல எடிட் ப்ரொஃபைலா இருக்கட்டும், எந்த மாதிரி சர்வீஸ் ப்ரெஃபரன்ஸ், பேமெண்ட் மெத்தடு, ஃபேவரட் செட்டிங்ஸ், ஹெல்ப் பத்தி அப்புறம் அதை ஷேர் பண்ணிட்டு கடைசியா லாக் அவுட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவர் பண்ணிட்டு என்னென்னு ரிசர்ச் பண்ணிட்டு ஐடியேஷன் எல்லாமே கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை டிஃபைன் பண்ணேன். தென் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லோ ஃபிடிலிட்டின்னு ஆரம்பிச்சேன். அதாவது எந்த மாதிரி ஆப் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் லோ ஃபிடிலிட்டி கிரியேட் பண்ணேன். அதுல ஒரு சில ஸ்கிரீன்ஸ் மட்டும் நாங்க டிஸ்பிளே பண்ணிருக்கேன். லோ ஃபிடிலிட்டி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மிட் ஃபிடிலிட்டி, அதாவது கலர் எதுவுமே கொடுக்காம எந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருந்தா இதுல நல்லா இருக்கும், எது ஓகே அப்படின்னு பாக்கிறதுக்காக மிட் ஃபிடிலிட்டி பண்ணிருக்கேன். அதுலயும் பாதி கொஞ்சம் ஸ்கிரீன்ஸ் இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் டிசைன் சிஸ்டம், அதாவது என்ன கலர் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கேன். நான் வந்து பாப்பைன்ஸா யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஒரு கிளியர் மாடர்ன் லுக் ஒரு இது தர்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கேன். அதுல நான் வந்து மீடியம் செமி போல்ட் அப்படின்ற 2 இது மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஃபாண்டோட சைஸா இருக்கட்டும், அந்த கிளியரா தெரியறதுக்கும் கண்டென்ட் வந்து கொஞ்சம் மாடர்னா தெரியறதுக்கும் நான் மீடியமும் செமி போல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூலே வந்து நான் கொஞ்சம் வார்ம் ப்ளூவா யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கான்ஃபிடென்ட், ட்ரஸ்ட், அப்புறமேட்டு ஒரு இதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுக்காக ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரைமரியா ப்ளூ வச்சு போயிருக்கேன். செகண்டரியா அதுக்கு ஈக்குவலா வந்து ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி. அடுத்தது யூஐ ஸ்கிரீன் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் வரும். அதுக்கப்புறம் கண்ட்ரி சூஸ் பண்றாங்க, தென் லாங்குவேஜ் சூஸ் பண்றாங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்போர்டிங் ஸ்கிரீன் ஒரு 3 டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் லாகின்க்கு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். லாகின் பண்ணி உள்ள வராங்க. நெக்ஸ்ட் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஃபர்கெட் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். வெரிஃபை பண்ணி உள்ள வராங்க. தென் ரீசெட் பாஸ்வேர்டுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். திருப்பி லாகின் பண்ணிட்டு வராங்க, ரீசெட் பாஸ்வேர்ட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டரோட இது கொடுத்துருக்கேன். லாகின் வித் ஒரு கூகுள் வழியா வராங்க அப்படின்னா அதுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹோம் ஸ்கிரீன் வராங்க. ஹோம் ஸ்கிரீன்ல வந்து நோட்டிபிகேஷன், அப்புறமேட்டு விசிட் லிஸ்ட், சர்ச் பார், இது எல்லாமே வச்சிருக்கேன். என்னென்ன சர்வீஸ் வரப்போகுது அப்படின்றத கேட்டகரைஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரெக்கமெண்டட் சர்வீஸ், ஹெல்ப் ரெஃபர் பண்றது, இதெல்லாம் ஷோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் கிரிட், ஜென்ரல் நோட்டிபிகேஷன், சப்போர்ட் மெசேஜ், அதாவது இன்ஆப்லயா இருக்கட்டும் இல்லை உள்ள வரக்கூடிய மெசேஜ் எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்கறதுக்கு வச்சிருக்கேன். தென் கார்ட் ஸ்கிரீன், லொகேஷன், சர்ச் பார், அதாவது சர்ச் பார்ல இருந்து சர்வீஸ் புக் பண்ணாங்கன்னா அவங்க வர ஃப்ளோ காட்டியிருக்கேன். ஃபுல் ஹோம் கிளிக் பண்றாங்க, அதுல வந்து கிளாசிக், ப்ரீமியம், பிளாட்டினம் அப்படின்னு 3ஆ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ரிமூவ் ஆட் அப்படின்னு ஆப்ஷன் மட்டும்தான் வச்சிருப்பேன். நிறைய இதுல வந்து ஆட் பண்றது எக்ஸ்ட்ரா 1 2 3 அப்படின்னு ஆட் பண்றது வச்சிருப்பாங்க. பட் சர்வீஸ் பொறுத்தவரை அவங்க ஒன்னாதான் ஆட் பண்ணுவாங்க. அட் டைம்ல 3 வீட்டுக்கு கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. அதனால நான் ஆட் ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்ரஸ் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்லாட் ஆட் பண்றாங்க, எந்த டைம் எந்த டேட் பண்ணிட்டு ஹெல்ப்பர் வந்து பாக்குறாங்க. ஹெல்ப்பர் பார்க்கும்போது ஆட்டோ அசைன் கொடுத்தாங்கன்னா ஹெல்ப்பரே ஒரு ஹெல்ப்பரை வந்து அசைன் பண்ணி தரும். அதுல வந்து அந்த ஹெல்ப்பரை பத்தின டீட்டெயில்ஸ், ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் இன்னும் அது ஓகே இல்லை அப்படின்னா வேற ஹெல்ப்பர்ஸ் நிறைய பேரை பாக்குறதுக்கு அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். வேணும்னா அவங்களை புக் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆகுது. பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் கார்டு அப்படின்னு சூஸ் பண்ணாங்கன்னா கார்டு மூலயமா பே பண்ணதுக்கப்புறம் புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு புக்கிங் ஸ்க்ரீன்ஸ்லாம் காட்டியிருக்கேன். அப்கமிங் புக்கிங், ஃபாஸ்ட் புக்கிங், சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் சர்வீஸ் ட்ராக் பண்ணுறது, அப்புறம் லைவ் ட்ராக்கு, அப்புறம் சேட் பண்ணுறது, சேட் ஸ்க்ரீன் ஷோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹெல்ப்பர், எனக்கு எமர்ஜென்சி அசிஸ்டன்ட் அப்படி ஏதாவது வேணும் அப்படின்னா டக்குன்னு எனக்கு இப்போ உடனே வரணும் அப்படின்றதுக்காக எமர்ஜென்சி அசிஸ்டன்ட் கொடுத்துருக்கேன். அதில் என்ன சர்வீஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லிட்டோம்னா அவங்க இமீடியட்டாக ஒரு அசிஸ்டண்ட்டை இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் மேட்ச், எனக்கு எந்த மாதிரி ஹெல்ப்பர் வேணும் அப்படின்றத நம்ம ப்ரிஃபரன்ஸை போட்டால் ஒருவேளை அது வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஷோ ஆகும். அதுக்கடுத்தது சப்போர்ட், அதில் வந்து நான் 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறமேட்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆட் கொஷின்லேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் லைவ் சேட், மை ப்ரொஃபைல் வந்தோன்னா அங்கே எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறது, சர்வீஸ் ப்ரெஃபரன்ஸ், செட்டிங்ஸில் லாங்குவேஜ், கலர் தீம், நோட்டிஃபிகேஷன் ப்ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் அபவுட் அஸ், ஹெல்ப் அப் அப்படின்றத பற்றி சொல்லிட்டு ஷேர் பண்ணலாம். தென் ஃபீட்பேக் கொடுத்துட்டு லாக் அவுட் ஆயிடலாம். ஓகே, தேங்க்யூ.